தீபாவளி ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாம்பே ஹல்வா தான். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கப் கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 கப் சுகரை ஆட் பண்ணி அது கூட 2 கப் தண்ணியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கொதித்ததும் நாம் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கிளாஸி டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது உடனே திக்காயிடும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 தடவையாக நெய் சேர்த்து அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கூடவே 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃபைனாக சாப் பண்ண முந்திரி, பாதாம், பிஸ்தா, மெலன் சீட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹல்வா கடாயில் இது மாதிரி ஒட்டாமல் தனியாக சுருண்டு வர்றது தான் இந்த அல்வாவோட பக்குவம். இந்த ஸ்டேஜில் இதை நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேயில் நெய் தடவி சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை தூவி விட்டு ஹல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு செட் ஆகிறதுக்காக 2 ஹவர்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹல்வா நல்லா செட் ஆனதும் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி பீசஸாக போட்டு எடுத்தால் இந்த தீபாவளிக்கு சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி.